Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது SSC கான questions தான். So question papers வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கும்போது do watch all the videos so that வந்துட்டு question papers எப்படி solve பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். And every day you have to practice. So test போட்டு பார்த்து உங்களுடைய வந்து நீங்க எப்பவுமே வந்து ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கான்செப்ட்ஸும் வந்துட்டு நியூவா பிக் பண்ணிக்க வேண்டாம். லைக் டைம் வந்து எது கம்மி பண்ணும் அப்படின்ற பேசிஸ்ல ட்ரை டு பிக் இன் அண்ட் ஆஃப்டர் தட் ப்ராக்டிஸ் எவ்ரி திங். ஓகே, ஸோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்குன்னா அந்த இடத்துல அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இல்லாமலே, எக்ஸாம் ப்ரெஷர் இல்லாமலே வந்து யூல் பி ஏபிள் டு ஹேண்டில் திங்ஸ். ஓகேயா, ஸோ இதுக்காக தான் நீங்க ஒரு விஷயமும் பண்றீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி யூ ஹேவ் டு டூ இட் ஸோ தட் உங்களுக்கு ரிசல்ட்ஸும் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஓகேயா, சரி. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஜம்பிள்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது என்ன விஷயங்கள் நம்ம பார்ப்போம், சேம் வேர்ட்ஸ் எடுப்போம், இன்னொன்று ப்ரொனவுன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ரொனவுன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம மோஸ்டா இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அதே மெத்தட் தான் we're going to follow here. ஸோ we just try. ஸோ அதை பண்ணி பார்க்கும்பொழுது என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு பார்க்கலாம். ஸோ when this extra water, அப்போ this extra waterனா அப்போ அதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் பத்தி சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே? ஓகே, அப்போ வந்து ஏ வந்து இங்க this இருக்கு. ஸோ அதனால இன்ட்ரோடக்டரியா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க தேர்ட் ஆப்ஷன் நமக்கு போயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா we'll just continue that by reading. So this extra water vapor condenses into precipitation. It results in heavier rain, or if it's cold enough, heavier snow. Okay, so இன்னும் cold ஆயிடுச்சுன்னா snowவா மாறிடும்ன்றத சொல்றாங்க. So rainன்றது. Okay, the atmosphere can store an additional 4% of water vapor for every additional 1 Fahrenheit of warming. Okay, so 1 Fahrenheit warming இருந்துச்சுன்னா இமீடியட்டா என்ன ஆகும், ஒரு 4% ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ த அட்மாஸ்பியர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி அட்மாஸ்பியர் பத்தி அவங்க பேசியிருக்கணும் அப்படின்றத நமக்கு தெரியணும். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ மோர் வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் சாயில், பிளான்ஸ், லேக்ஸ், சீஸ் அட் த அட்மாஸ்பியர் as the atmosphere warms. ஓகே, ஸோ இது வார்ம் ஆக ஆக இனிமே அது வந்துட்டு வேப்பர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வேப்பர் வந்து இங்க 4% ஆஃப் வாட்டர் தான் சொல்றாங்க. 1 Fahrenheitக்கு எவ்வளோ ஆகும்ட்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, we are going to join sentences. Okay, so one of the most obvious indications of climate change is heavier than rainfall. So which will be the introductory? So இங்க வந்து rainfall பத்தி ஸ்டார்டிங்ல obvious indications வந்து என்ன இருக்கும், heavier rainfall இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். So D can be the introductory. So 4 ஆப்ஷனை நம்ம விட்டுறலாம். அப்ப இது இல்லைன்னா இதுதான் நமக்கு வரப்போகுது. சரியா, ஸோ இந்த ஆப்ஷனுக்கும் இந்த ஆப்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னது, இது மூணும் சேஞ்ச் ஆயிருக்கு, இது மூணும் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நமக்கு என்ன தெரியணும், ஏக்கு அப்புறம் நமக்கு பி வருமா இல்லாட்டி பிக்கு அப்புறம் ஏ வருமா அப்படின்றது தெரிஞ்சாலே ஆன்சரை நம்ம சொல்ல முடியும். அடுத்து எது வந்து கன்க்ளூடிங் சென்டென்ஸ் பார்க்கும் பொழுதும் நம்ம சொல்ல முடியும். சரியா, ஸோ வென்னு சொன்னா இட் டினோட்ஸ் த டைம் பீரியட். சரியா, இல்லாட்டி எப்போ நடக்குதோ இது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதும் வென் சொல்லலாம். அப்போ த அட்மாஸ்பியர் கேன் ஸ்டோர் அன் அடிஷனல் 4% ஆஃப் வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர், அப்ப இதே பேரை நம்ம எங்க பார்த்தோம், this extra water vapor. புரியுதா? அப்போ அதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் வேப்பரை பத்தி நம்ம பேசிருக்கோம். அப்போ பிக்கு அப்புறம் தான் ஏ வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு பிக் இன் வேர்ட்ஸ். ஓகே, சேமா இருக்க வேர்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன்ல. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க, ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, ஸோ டைரக்ட் ஸ்பீச்னா இப்போ நீங்க நானும் பேசிட்டு இருக்கோம். சரியா, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இல்ல சொல்லிட்டேன், இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட கொண்டு போய் சொல்லும் போது she said this நம்ம சொல்லுவோம்ல. ஓகே, ஸோ she said that she is டூயிங் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஏன் அதை நம்ம அப்படி மாத்துறோம், இன்டைரக்ட் ஸ்பீச்சா நம்ம வந்து இங்க பேசிட்டு இருக்கிற தேர்ட் பர்சன் கிட்ட சொல்லும் பொழுது அதை இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்றோம். ஸோ அங்க வந்து கோட்டட் என்ன சொன்னோன்ற கோட்ஸ்ல இருந்தது எல்லாமே எடுத்துட்டு அதை நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்றத சொல்லியிருக்கேன். இப்போ சென்டென்ஸ்ல she said I am in no mood to work now. ஓகே, அப்ப நவுன் நான் இப்ப சொல்லும் பொழுது நீங்க கொண்டு போகும்பொழுது அது என்னவா மாறிடும், நவுன்ற வேர்ட் வந்து இட் வில் சேஞ்ச் டு தென். ஸோ இது வந்து தெரியணும். ஸோ நார்மலா வந்து எந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாறும் அப்படின்றத நிறைய செஷன்ஸ்ல எழுதி போட்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ டுடே இல்ல டுமாரோ அப்படின்னும் பொழுது ஃபாலோயிங் டே, எஸ்டர்டே நம்ம வந்து ப்ரீவியஸ் டே. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, டு நைட், இன்னைக்கு டுடே நைட் நம்ம பொழுது டு நைட், இந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் ஆகும் பொழுது என்ன விஷயங்கள் வரும்ன்றத பார்த்துருப்போம். ஸோ இங்க வந்து க்ளூ வேர்டு என்னது, நவ். அப்ப தேனன் மாறுதுன்னா நமக்கு 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கெட்டிங் எலிமினேட்டட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது she said. ஸோ செட்ன்றது மாறாது, அதே தான் இருக்கும். that. ஓகே, ஸோ which is a connector where she
யாரு இந்த பர்சனை தான் நீங்க ரிலேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எழுதியிருக்காங்க சரியா. ஸோ ஹேஸ் பீன் சொல்லியிருக்காங்க, வாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா இது என்ன டென்ஸ்ல நமக்கு இருக்கு, present டென்ஸ்ல இருக்கு ஓகேயா. ஸோ present டென்ஸ்ல நமக்கு டைரக்ட் ஸ்பீச் ஓகேயா, டைரக்ட் ஸ்பீச் இருக்கு அப்படின்னும் பொழுது இது இன்டைரக்டா நம்ம வந்து ஸ்பீச் கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஓகே. ஸோ சிம்பிள் presentல இருக்கிறது எப்படி மாறும், சிம்பிள் பாஸ்டா தான் மாறும். ஸோ நார்மலா நமக்கு தெரியும் ஓகேயா. ஓகே ஸோ இங்க பார்க்கும்பொழுது இப்போ ஹேஸ் பீன் வந்துருச்சுன்னா ஹேஸ்ன்னு வந்தாலே அது பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு போயிடுச்சு, தேர்ட் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ வித்வுட் ரீடிங் இட் செல்ஃப் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க இந்த வேர்ட் மட்டும் மாற போறது எது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தா கூட ஆன்சரை ஈஸியா பிக் பண்ண முடியும் ஓகே. ஸோ இந்த மாதிரி எழுதுறீங்கல்ல, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு, சாரி சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அது என்னவா மாறும், பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாறும் சரியா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப எது வந்து உங்களால மாத்தவே முடியாது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் கேட்டிருந்த பொழுது ஒருத்தவங்க தப்பான ஆன்சர்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ ட்ரை டு கமெண்ட் நவ் ஓகே. ஸோ இதை பத்தி நீங்க நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் பேப்பர்ல இஃப் யூ ஹேவ் கமெண்டட் நான் அதை பத்தி வந்து I'll be discussing. ஸோ கண்டினியூஸா அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோஸை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு வீடியோல உங்களோட டவுட் வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும் சரியா. Okay, so let's move to the next question. Manu will tell her later. Okay, சரி. So இங்க வந்து ஒரு person which is a subject. So will tell ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. herன்றது என்னது, it's a person, so object அப்படின்னு சொல்லலாம். So later is a extra sentence. இது என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம active passive voice கொடுத்திருக்காங்க. அப்ப subject is the performer of the action னா நமக்கு என்ன வரும், நம்ம பாசிவ் வாய்ஸை கன்வெர்ட் பண்ணும்பொழுது சப்ஜெக்ட் வந்து பின்னாடி போயிடும், யாரு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரியா. ஓகே ஸோ வில் டெல் அப்படின்னு சொன்னா நம்ம ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல நான் சொல்லி கொடுக்கும் பொழுது பார்ட் 2 வீடியோல மோடல் வேர்ப்ஸ் பத்தி எடுத்திருப்பேன் ஓகேயா. ஸோ அந்த மோடல் வேர்ப்ஸ் எடுக்கும் பொழுது நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோடல் வேர்ப் விச் இஸ் வில் பிளஸ் V1 எப்பவுமே மோடல் வேர்ப்ஸ்க்கு பக்கத்துல நம்ம பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் விச் இஸ் அ பேர் இன்ஃபினிட்டிவ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கும்போது பாசிவா கன்வெர்ட் ஆகும் பொழுது நமக்கு எப்படி மாறும், அதே வில் பிளஸ் பி ஃபார்ம்ல பி பிளஸ் V3 வேர் இதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்ஜெக்ட் வந்துடும், இதுக்கு பின்னாடி நமக்கு பை சப்ஜெக்ட் நமக்கு வரும் புரியுதா. சோ ஃபார்மேட் நல்லா தெரியணும். சோ இதை வச்சுதான் நம்ம தேடவும் போறோம். அப்ப இங்க ஹர்ன்னு சொன்னா நம்ம பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் ஆகும் பொழுது திஸ் பிகம்ஸ் த ஆப்ஜெக்ட் கம்ஸ் இன் ஃப்ரண்ட். அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும், ஷீன்னு யூஸ் பண்ணணும். அப்ப தேடும் பொழுது ஷீ தான் நம்ம தேடணும். ஸோ மனு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வராது. எல்லாமே நம்ம கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கணும், வில் பி டெல்லுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேயா. ஸோ இப்போ வந்து நமக்கு நார்மலா இங்க டெல் சொல்லியிருக்காங்க ஓகேயா. ஸோ இதை வந்து நம்ம பாசிவா சாரி பாஸ்ட்ல சொல்லணும்னா இட் இஸ் டோல்ட் ஓகே. ஸோ V3 or V2லயும் நம்ம என்ன சொல்லுவோம், விச் இஸ் டோல்டுன்னு தான் சொல்லுவோம். அப்ப இங்க இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்ல முடியும், வில் பி டோல்ட் ஓகே. ஸோ இட்ஸ் ஓவர் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிருச்சு. ஸோ இங்க வில் டெல் மட்டும் தான் இருக்கு, இந்த ஆப்ஷனும் போயிருச்சு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வில் பி டெல்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் பெருச்சு. So only by checking the verb you can find out the answer. So which is option 3 தான் கரெக்டான ஆன்சர், where exactா நம்ம எதிர்பார்த்த அதே phrase வந்து இங்க இருக்கு and இங்க she இருக்கு, where இங்க herன்றது sheயா மாறிடுச்சு, later by இருக்கு by the subject. புரியுதா. ஸோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேட்டை நீங்க கண்ணிலே வந்து எழுதிக்கலாம், இப்படி எழுதி வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் வேர்ப் இப்படி சேஞ்ச் ஆகும், இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சரை பிக் பண்ண முடியும் ஓகேயா. ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ். ஸோ இது வந்து ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல வந்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரோகேட்டிவா நம்ம வந்து இருக்கிற சென்டென்ஸை எப்படி வந்து ஆக்டிவ்ல இருந்து டு பாசிவா கன்வெர்ட் பண்ணலாம் ஆர் பாசிவ் டு ஆக்டிவா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்ட் 3 வீடியோல வந்து இட் இஸ் அப்லோடட். ஸோ அங்கே வந்து ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ கொடுத்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஸோ ஆஸ் டிஸ்கஸ்ட் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அங்கே வந்துட்டு எப்படி மோடல் வேர்ப்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து இன்ட்ரோகேட்டிவ் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இன்ட்ரோகேட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸும் சொல்லலாம், WH கொஸ்டின்ஸும், ரெண்டு விதம் இருக்கும் சரியா. ஸோ அந்த ரெண்டுத்தையுமே எப்படி கன்வெர்ட் பண்ண முடியுன்ற ஃபார்மேட் நமக்கு அங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு
ஹெல்பிங் verb has இருக்கு. ஸோ நார்மலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சென்டென்ஸ்ல ஹெல்பிங் verb பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வீல் ஹாவ் த மெயின் verb. ஸோ யூ நீட் அ கொஸ்டின் மார்க் பிசைட் பிகாஸ் ஹெல்பிங் verbல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா when the sentence starts with the subject, after that the helping verb, then the main verb is mentioned, then the sentence has to end with a full stop. So இங்க full stopம் இங்க question markம் இருக்கு. So error spotting questionல நமக்கு சப்ஜெக்ட் கொடுத்து ஹெல்பிங் verb கொடுத்து question mark போட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது question mark மாத்த முடியாது. அது அப்படியே தான் இருக்கும் because you should not consider the punctuations. Okay, அப்ப question mark அப்படியே தான் இருக்கணும். நீங்க சப்ஜெக்டையும் verbையும் மாத்தி தான் ஆகணும். So இந்த மாதிரி விஷயங்களை error spottingல cautious பார்க்கணும். So அதுக்காக தான் இந்த டிப் உங்களுக்கு கொடுக்குறேன். So we are going to solve this particular question. So இங்க questionல has இருக்கு, will இருக்கு, been இருக்கு. ஸோ நார்மலா நம்ம been ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோம்னா இட் இஸ் அ பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேயா, சரி. ஸோ இங்க V3 இருக்கு. ஓகே, ஸோ பை யாரால பண்ணப்பட்டிருக்கு, தெம்னு சொல்லியிருக்கோம். ஸோ யூ ஹேவ் த சப்ஜெக்ட் பிஹைண்ட் அண்ட் த ஆப்ஜெக்ட் இயர். இங்க ஹெல்பிங் verb இருக்கு, இங்க வந்து பீன்னு சொல்லிட்டு சொல்றாங்க which is a V3 ஃபார்ம் ஃபார் பி ஃபார்ம். சரியா, ஸோ பாசிவ் வாய்ஸை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ பீன் பக்கத்துல V3யும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மெயின் வேர்போட V3. ஓகே, ஸோ இதை வந்து ஆக்டிவா நீங்க கன்வெர்ட் பண்ண போறீங்க. ஆக்டிவா கன்வெர்ட் பண்ணும்போது சப்ஜெக்ட் நமக்கு முன்னாடி வந்துருது. அப்ப சப்ஜெக்ட் தேன்ற objective pronoun. Okay, so objective case la irukra pronoun where when you convert it to be the subject. Okay, so inga subject ah nama kondu varom அப்படினும் பொழுது என்ன யூஸ் பண்ணனும், subjective case தான் நம்ம யூஸ் பண்ணனும். அப்போ இந்த themன்றத objective caseல இருக்கிறத subjective-ஆ சொல்லணும்னா they அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா, ஓகே. அப்போ theyன்றது தான் நமக்கு subject. அப்போ question formatல எழுதும் பொழுது என்ன சொன்னேன், இங்க வந்து subject இருக்கணும், முன்னாடி ஹெல்பிங் verb இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன வரணும், மெயின் verb வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்படி வந்தாதான் கொஸ்டின் மார்க்னு சொன்னேன். அப்போ தே இருக்கும் பொழுது ஹேஸ் யூஸ் பண்ண முடியாதுல. ஸோ சிங்குலரா இருந்தா தான் ஹேஸ் சொல்லுவோம். அப்போ ப்ளூரல்ல இருக்குன்னா நம்ம ஹேவ் தான் சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் அ ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இங்க பீன் நமக்கு வராது. அப்போ ஹேவ் தே, மெயின் verb என்னது, ஆக்கியூபைட். ஓகே, ஹேவ் தே ஆக்கியூபைட் த villa. Okay, so question mark. So have they occupied what அப்படின்ற question answer பண்ணா it is a object, this is a subject, this is the helping verb. Okay, so this is the main verb that is given. So இந்த ஆப்ஷன் நமக்கு எங்க இருக்கு, ஆப்ஷன் 3 இருக்கு. So ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதை கண்டுபிடிச்சாலே போதும். ஐ ஹவ் given you the format. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தா மோடல் வேர்போட ஃபார்மேட் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்துருந்தீங்கன்னா நீங்க இன்ட்ரோகேட்டிவ்ல என்ன மெத்தட், ஸோ இந்த மாதிரியே கொஸ்டின்ஸ் வரும்போது இப்படிதான் நம்ம ஆன்சர் பண்ணுன்ற ஐடியாவும் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேயா, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so we have incorrectly spelt. So இங்க வந்து incorrectly spelt. So இது ரெண்டுமே சேமா தான் இருக்கு. Okay, so error related இருக்கும்போது இந்த spelling நம்ம யூஸ் பண்ணுவோம். This is a different spelling. Okay, so let's read it. The erroneous information spread rapidly across the nation and created a stir. Okay, ஒரு விஷயம் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராங் இன்ஃபர்மேஷன். சரியா, ஸோ இங்க வந்து யூ டோன்ட் ஹேவ் எனி எரர். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே வேர்டு இருக்கு. ஸோ இட் இஸ் நோ எரர் ஸ்டேட்மெண்ட். ஸோ தோ இட் இஸ் 1 or 3 ஆல்சோ இட்ஸ் பாசிபிள் பிகாஸ் த சேம் ஸ்பெல்லிங் இஸ் மென்ஷன்ட். வெறும் 4 மட்டும்தான் இல்லை. இங்க வந்து இன்கரெக்டா வந்து ஸ்பெல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இது எல்லாமே கரெக்டா தான் ஸ்பெல் ஆயிருக்கு. Okay, so one word may be incorrectly spelled. Select the correctly spelled word from the given alternative. So correctly spelled na இது எல்லாமே correctly spelled தான். இது மட்டும் தான் தப்பா இருக்கு. புரியுதா? So இங்க no error நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? Next question. நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு ஆண்டனம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மோஸ்டா வந்து ஆண்டனம் கொடுக்கும்பொழுது வெறும் சிங்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா, ஸோ சிங்ஸ்ன்ற ஒர்க் ஓகே, ஒரு விஷயம் வந்து முழுகி இருக்குன்னு சொல்லலாம். வேற ஒரு வேர்டு தெரியாத வேர்டுன்னும் பொழுது சென்டென்ஸ் நமக்கு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அந்த இடத்துல சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணும். சரியா, ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் ரீட் இட். ஸோ குரூப்ஸ் ஒர்க் டுகெதர் டு கிரியேட் கிறிஸ்மஸ் பரேட் themes which are then carried out in floats, musical groups and strolling figures. Okay, சரி. ஸோ இங்க வந்து most appropriate antonym for the word sings. Okay, so sings அப்படின்னு சொன்னா it is floats ன்னு சொல்லலாம் which is a antonym. So இங்க கொடுத்திருக்கிற sentence வந்து okay, so it is not
connected, carried out in floats. Okay, so இங்க வந்து you have the word mentioned, சரியா? So நார்மலா sings ன்னு சொல்லும் பொழுது it is floats where முழுகி இருக்கு, float நம்ம முழுகாது, மிதந்துட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ மேல வந்து மிதக்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பரேட்லாம் நம்ம நிறைய பண்ணியிருப்போம். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். வாட் இஸ் ஸ்ட்ரோலிங்? ஸ்லோவா வாக் பண்றது. நம்ம வெக்காப் பார்த்துருந்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரோல் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்லோ வாக், அதாவது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா டிட்டர்மைண்டா ஒரு வாக் கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது you can say that it is stroll. Okay, okay, so let's move to the next one. So next one is fillers கேட்டிருக்காங்க. So blanks வந்து fill பண்ணும் பொழுது parts of speech ரொம்ப தேவை. பாசிட்டிவா நெகட்டிவ் வேர்டா அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தேவை. சரியா? the angles are equal. சரி, அப்போ angles எல்லாமே ஈக்குவலா இருக்கு. consequently விளைவா sides are also equal. so இப்போ நீங்க நார்மலா ஒரு ஸ்கொயர் வரைஞ்சாலுமே எல்லாமே வந்து 90 டிகிரியா இருக்குன்னும் பொழுது all sides are also equal ன்னு தான் நம்ம சொல்ல முடியும், which is option 1 will be the right answer. so mathematical knowledge இருந்தா இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரியா? next one, so like a cakewalk. okay, so like a cakewalk னா ஒரு கேக் வந்து நீங்க எடுத்து சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் தெரியலனாலுமே அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸை ட்ரை டு இன்டர்பிரிட். ஓகே, ஸோ அதோட மீனிங்கை வந்து ட்ரை பண்ணுங்க, அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னவா இருக்கும்ட்டு. ஏன்னா வந்து கொடுக்குற ஆப்ஷன்ல நீங்க கேக் சாப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எலிமினேட் பண்ணும்போது டெஃபினட்டா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த பர்டிகுலர் ஆன்சர். ஸோ விச் இஸ் ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கும்னு சொல்றாங்களா, இல்ல பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஈஸி டாஸ்க் ஆர் ஆக்டிவ். ஸோ வாட் இஸ் பாசிபிள்? ஸோ ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா வந்து இட்ஸ் லைக் அ கேக் வாக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் அ ஸ்மூத் சர்ஃபேஸ், இட் இஸ் அ ஈஸி டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், which is option 3 is possible. சப்போஸ் உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியல, you have to memorize things. ஓகே, ஸோ இல்ல கண்டுபிடிக்க முடியுது, எங்கன்னா யூஸ் பண்ணதை கேட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆன்சரை போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். So next one is underline part நம்ம கண்டுபிடிக்கணும். So after finishing high school, I plan to pursuing law. Okay, so two பக்கத்துல we need a base form of verb where இங்க வந்து plan to perceive, plan in perceive, plan to pursuing. Okay, so pursue is what you what is it, ஒரு டிகிரியே உங்களுக்கு நீங்க படிச்சு நீங்க வாங்கிக்கிறீங்க. ஓகேயா? so that's what is called as pursue. okay, அந்த பர்டிகுலர் விஷயத்தை. so இங்க வந்து finishing high schoolன்றது வந்து I plan. so I பக்கத்துல always we use a plural verb. okay, so ஐக்கும் யூக்கும் எப்பவுமே plural verb தான். பட் பாஸ்ட்ல இருக்கும் பொழுது மட்டும் பார்த்துக்கோங்க, பாக்கி எல்லா இடத்துலயுமே presentல சொல்லும் பொழுது plural verbs தான் யூஸ் பண்ணுவீங்க. இங்க 2 பக்கத்துல base form of verbs where option 2 will be the right answer. okay, so let's move to the next question. next one, so confusion கொடுத்திருக்காங்க. okay, so appropriate synonym கேட்டிருக்காங்க. சரியா? okay, so intrepidity, then commotion. okay, so commotion is nothing but ஒரு great voice வந்து கேக்குது அப்படின்னும் பொழுது சொல்லலாம். so ஒரு confusion அப்படின்னும் பொழுது இங்க என்ன சொல்லலாம், great noise or ஒரு excitementல நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது சொல்லலாம். சரியா? ஸோ இன்டர்பிரிட்டி அப்படின்னு சொன்னா என்னன்றத கமெண்ட்ல நீங்க போடுங்க. ஸோ கன்ஃபியூஸ்டா இருக்கும் பொழுது நம்ம வந்து லைக் கிரேட் நாய்ஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட் மோட்ல தான் இருப்போம், விச் இஸ் அ சினோனிம் ஃபார் திஸ் பர்டிகுலர் வேர்ட். ஸோ ஆப்ஷன் 4. ஸ்டாக்னேஷன் அப்படின்னா ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறதுக்கு சொல்லலாம், ஸ்டாக்னெண்டா இருக்குன்னு சொல்லலாம். பெருசல் இஸ் நத்திங் பட் ஒரு ஆய்வு பண்றோம், ஒரு ரிசர்ச் பண்றோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதெல்லாம் வந்து நம்ம வெக்காப்ஸ்ல ஒரு வேர்டா பார்த்தோம், ப்ரீவியஸ் வீக்ல தான் பார்த்த ஒரு வேர்டு. ஸோ அதனால டூ வாட்ச் த வீடியோ ஸோ தட் இந்த மாதிரி இடத்துலலாம் ரெஃபரன்ஸே பண்ணாம யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின். ஓகேயா? ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ இங்கே வந்து இன்டர்பிரிட்டினா என்னன்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூ ஹேவ் திஸ் அண்டர்லைன் பார்ட். ஸோ இது என்னன்றதை நம்ம சொல்லணும், கரெக்டா இருக்கான்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆர் கெஸ்ட் அரைவ்ட், தே ஆர் சிட்டிங் இன் த கார்டன். ஸோ அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க கார்டன்ல, நீங்க சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஷால் அரைவ், ஸோ ஷால் வில் அப்படின்னு சொன்னா நம்ம இனிமே தான் நடக்க போகுது, ஃபியூச்சர்ல சொல்ல போறோம். அப்போ அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்றத சொல்ல முடியாது கண்டினியூஸ்ல. ஸோ ஹேவ் அரைவ்ட் ஆர் அரைவிங்னா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க, பிரசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லும் பொழுது. மைட் வருவாங்க, அப்ப எப்படி தே ஆர் சிட்டிங். ஸோ இதுவும் போயிருச்சு, ஸோ இதுவும் போயிருச்சு. அப்ப ஹேவ் அரைவ்ட். பட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் நீங்க எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இட் இஸ் ஸ்டில் கம்மிங்னு பொழுது சொல்லலாம். ஸோ இங்க வந்து ஆர் கெஸ் have arrived. ஸோ இப்பதான் வந்தாங்க, பின்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த கார்டன் அப்படின்னு சொல்ல முடியும். வேர் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்க வந்து இது பாஸ்ட்ல சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வேர் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பொழுது ஸ்டில் லைக் ஜஸ்ட் இப்பதான் நீங்க வரதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இப்பதான் வந்தாங்க, தே ஆர் சிட்டிங் இன் த கார்டன் சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
So next thing பாத்தீங்கன்னா you have error spotting question. So phrase by phrase முடிஞ்சா check பண்ணுங்க. and கொடுத்திருக்காங்க ஏன்னா earthquake இருக்கிறதுனால. So during an earthquake. So during நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு டைம் பீரியட் சொல்லும்போது யூஸ் பண்ணுவோமா? அப்போ earthquake அப்போ அப்படின்றது ஒரு டைம் பீரியட் சொல்ற ஒரு வேர்டா? during earthquakeனா அது என்ன ஒரு ப்ராசஸ் மாதிரி கிடையாதுல. ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு சொல்லும்போது during சொல்லலாம். So I think there is a error here. Okay, so let's continue. So it is advised to take cover above a table to save your life. Okay, so during அப்படின்னா ஒரு டைம் பீரியட் வரும். So instead of this, in case of an earthquake. So ஒருவேளை earthquake வந்துச்சுன்னா it is advised, okay, so to take cover above a table to save your life. Okay, so உங்க லைஃபை சேவ் பண்ணிக்க ஒரு டிப்பும் நமக்கு கொடுத்திருக்காங்க. So இங்க ஆப்ஷன் 2 will be the right answer. Okay, so next question. ஓகே ஸோ இங்கே வந்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் பற்றி கேட்குறாங்க. ஸோ டிஃபர் இஸ் டிலே பண்ணுவோம். கிரிஞ்சுன்னு என்னது ஒரு விஷயத்துக்கு பயமுறுத்துறதுக்கு சொல்லுவாங்க. ஓகே ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வேர்டு கொடுத்தேன், இன்னொரு வேர்டை நான் கொடுக்க போகிறேன். ஓகே ஸோ வாட் யூ மீன் பை ஃபைனரி? ஃபைனரினா என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகே ஸோ ஒரு விஷயத்த திருடு நடக்குது அப்படின்னும் போது அதை ஹெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து ஐஇயை வந்து இஐன்னு வரணும். ஸோ யூ ஹாவ் செகண்ட் ஆப்ஷன் அஸ் யுவர் ஆன்சர் விச் இஸ் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட். ஓகே ஸோ இன்டர்பிரிட்டினா என்னன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃபைனரினா என்னன்றதையும் கமெண்ட்ல போடுங்க. ஓகே ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். All eyes. All eyes is what is the meaning of the particular idiom? Okay, so watching with anger, watching eagerly, watching with no interest, not watching. Watching என்றது தான் தெரியும். இங்க fourth option போயிருச்சு. Watching with no interest னா அப்போ all eyes எப்படி பார்ப்பாங்க? பார்க்க மாட்டாங்க. ஆங்கர்ல பார்க்கறதா ஈகரா பார்க்கறதா? மோஸ்டா இந்த வேர்டை பார்க்கும்போது பாசிட்டிவ் வைப் இருக்கா நெகட்டிவ் இருக்கா? அங்க எதுவும் நெகட்டிவ் சொல்ற மாதிரி இருக்கு. எல்லா ஐஸும் இட் இஸ் வாட்சிங் சம்ஒன்றது தான் சொல்ல முடியும். எல்லா ஐஸும் இட் இஸ் சீயிங் சம்ஒன் நம்ம சொல்லலாம். ஈகரா இருக்குன்னு சொல்லலாம். ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். நெகட்டிவ் கோட் பண்ற மாதிரி அங்க எந்த விதமான க்ளூஸும் நமக்கு கிடையாது. ஓகே ஸோ இதுலயே யூ கேன் ப்ரிடிக்ட் திங்ஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஹி வாஸ் லுக்கிங் இன் டு ஹிஸ் புக் ஃபார் த லாஸ்ட் 2 hours பட் குடன்ட் ஃபைண்ட் இட். ஓகே ஸோ வாட் ஃபைண்ட் வாட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேயா சரி. ஸோ வாஸ் லுக்கிங் இன் டு ஹிஸ் புக். ஸோ இந்த ஹீன்ற தேர்ட் பர்சனை தான் இங்க பொசசிவ்ல ஹிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்கிங் டவுன் ஆன் ஹிஸ் புக். ஸோ புக்கு குள்ள பார்த்துட்டு இருந்திருக்காருன்றாங்க. லுக்கிங் ஃபார் ஹிஸ் புக். ஸோ அப்போ புக்கையே தேடிட்டு இருக்காங்க. இப்போ புக்குக்குள்ள இல்லை, புக்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. லுக்கிங் ஆஃப்டர் ஹிஸ் புக்னா லுக்கிங் ஆஃப்டர்னா என்னது? டேக்கிங் கேர் ஆஃப் திங்ஸ். ஐ எம் லுக்கிங் ஆஃப்டர் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா யூஆர் டேக்கிங் கேர் ஆஃப் சம்மன். ஓகே ஸோ வேர் புக்கை வந்து டேக் கேர் பண்ண முடியாது. ஓகே ஸோ லுக்கிங் அபவ் ஹிஸ் புக். ஸோ புக்குக்கு மேலே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஃபார் லாஸ்ட் 2 hours பட் குடன்ட் ஃபைண்ட் இட்னும் பொழுது செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு தேவையில்லை. அபவ் பாக்குறாங்க அப்படின்னும் பொழுது பட் ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் ஹிஸ் புக். ஓகே ஸோ நான் புக்குக்காக தேடிட்டு இருக்கேன் 2 hour-ஆ, என்னால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லணும்னா எந்த ஃப்ரேஸ் வரும்? ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நியர்பையா உங்களுக்கு ஏதாவது தோணுது அப்படின்னும் பொழுது லுக்கிங் இன்டுனா புக்குக்குள்ள அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வேர் என்ன கண்டுபிடிக்க முடியல, புக்கையே கண்டுபிடிக்க முடியலன்னு தான் இங்க சொல்றாங்க. ஓகே ஸோ அவங்க குடன்ட் ஃபைண்ட் இட்னு சொல்லும் பொழுது புக்கை தான் அங்க நம்ம நான் லிவிங் திங்கா இருக்கு விச் இஸ் இட் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. அப்போ எப்படி வந்து இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும்? ஓகேயா ஸோ அதில் தான் யூ ஹாவ் டு பி கிளியர். ஸோ இங்க வந்து டவுன், ஃபார், அபவ், ஆஃப்டர், இன்டூ இது எல்லாமே தெளிவா தெரியும் பொழுது நம்ம ஈஸியா போடலாம். ஸோ அபவ்னும் போது எக்ஸாக்டா மேல நம்ம வந்து ரீசனிங்லாம் போடும் பொழுது கரெக்டா மேல இருக்காங்க, 2 பர்சனுக்கு மேல இருக்காங்க அப்படின்னும் பொழுது கரெக்டா அவங்களுக்கு மேல தானே போடுவீங்க. ஸோ த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் மாதிரி எங்க வேணாலும் வைக்க மாட்டோம். ஓகேயா ஸோ இந்த பெண்ணுக்கு மேலேயே இருக்கு கை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா ஸோ பிலோன்னு சொன்னாலும் இதுக்கு எக்ஸாக்டா கீழே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா இன்டூ நம்ம பொழுது ஒரு மூமெண்ட் இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லுவோம். சரியா ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ரிப்போசிஷனல் நாலேஜ் நமக்கு இருக்கணும். சப்போஸ் இல்லைன்னா எரர் ஸ்பாட்டிங்ல வீடியோ 2ல டாபிக் வைஸ்ல எரர்ஸ்ல ப்ரிப்போசிஷன்ஸ் பத்தி எடுத்திருப்பேன். ஸோ அதை வச்சு கூட ட்ரை டு கெயின் நாலேஜ் வேர் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். சரியா ஓகே ஸோ யூ ஹாவ் அ பிளாங்க் இயர். ஸோ ஃபில்லர்ஸ் வரும் பொழுது okay so we'll just fill it. So Ram was praised for his dash leadership. So you need a adjective here. Okay so magical, broad, imaginary or visionary. So praised for his leadership ன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல முடியும்? It is visionary. So அவங்களோட vision. Okay so இப்படி ஆகணும்னு ஒரு thought. Okay so leadership thought. So இங்க option 2 is the right answer. Next question.
So Pintu has been advised to reduce smoking by his family doctor. So family doctor வந்து அவங்கள ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்மோக்கிங் ஹேபிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெடியூஸை வந்து கட் டவுன் சொல்லலாமா இல்லை லெஸ் டவுன் சொல்லலாமா லோவர் டவுன் சொல்லலாமா அப் டவுன் சொல்லலாமா? அப் டவுன் எப்படியும் அப் டவுன்னு சொல்ல முடியாது, மேலே கீழேன்னு சொல்ல முடியாது. லோவர் டவுன்னா ஒரு விஷயத்த நீங்க இறக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். லெஸ் டவுன் அப்படின்னு சொன்னா லெஸ் டவுன்ன்ற வேர்டை மோஸ்ட்டாக நம்ம வில் நாட் யூஸ் இட். ஓகேயா? ஸோ சம்திங் விச் இஸ் யூ லோவர் இட் டவுன், ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு பாருங்க. கட் டவுன்னா அந்த விஷயத்த டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ரெடியூஸ் ஸ்மோக்கிங் பை இஸ் ஃபேமிலி டாக்டர்னா பாசிபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் கான்டெக்ட் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஃபில்லர்ஸ் வருது, அந்த மாதிரி அண்டர்லைன் பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னா சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிடணும். பாசிட்டிவ் வேணுமா நெகட்டிவ் வேணுமா, கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அண்ட் ஆஃப்டர் தட் ட்ரை டு பிக் த ஆப்ஷன். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரிபெல்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, பிகாஸ் லைக் நிறைய வயலன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது ரிபெல்லியன் சொல்லலாம். நிறைய சண்டை இருக்கு, வயலன்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது. ஸோ இங்க அப்ரைசிங், லாயல்டி, செடிஷன் ஆர் அலாட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆன்டனம் கேட்டிருக்காங்க. அங்க வயலன்ஸ் நடக்குது அப்படின்னும் பொழுது லாயல்ட்டியோட இருக்காங்கன்றது பாசிட்டிவ் வேர்ட். செடிஷன்னா என்னது? நம்ம செடிஷன்ற வேர்டை வந்து வெக்காப்ஸ்ல பார்த்தோம்ல. ஸோ இட் இஸ் லைக் லாக் அகேன்ஸ்டா இருக்காங்க இல்ல லாக் ஃபாரா இருக்காங்களா? ஸோ இது என்னன்றத கமெண்ட்ல போடுங்க. இது அப்ரைசிங், எவ்ரி திங் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். வேற நம்ம டூன்றது சொல்லலாம், லாயலா உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வயலன்ஸ் பண்றோம்னா தான் ரிபெல் பண்றோம், ரிபெல்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். சரியா? ஸோ இங்க ஆப்ஷன் 2 வருது. செடிஷன்னா என்னது? பிக்சர் போட்டு அந்த பர்டிகுலர் வேர்டை வெக்காப்ல எடுத்திருப்பேன். ஸோ அதனால தான் கேட்கிறேன். ஸோ டூ கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி கேட்டிருக்காங்க, ஆன்டனம் கேட்டிருக்காங்க, கம்ப்ளைண்ட், கார்டியலிட்டி. கார்டியலிட்டினா ஐ கார்டியலி இன்வைட் யூ ஃபார் த வெட்டிங் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? ஐ ஃப்ரெண்ட்லி இன்வைட் யூ ஃபார் த வெட்டிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் ஒரு இன்வைட்ல நம்ம எழுதுவோம். கோல்ட்னஸா இருக்காங்கன்னா, ரொம்ப ஆங்கரோட இருக்காங்கன்னா, ஸோ வேர் ராப்ஃபுல் இஸ் ஆல்சோ ஒரு ஆங்கர் எமோஷனை தான் நம்ம சொல்லுவோம். ரொம்ப உச்சக்கட்டமா கோவத்துல இருக்காங்கன்னும் பொழுது. ஸோ தேவ் ஆஸ்ட் ஃபார் ஆன்டனம். ஹாஸ்பிட்டாலிட்டின்னும் பொழுது அன்பா தான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ கம்ப்ளைண்ட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் வேர்ட். வேற நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ஆப்போசிட்டா அந்த வேர்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ என்ன யூஸ் பண்ண முடியும்? இன்னொரு ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் அ நவுன். அப்ப அதுக்கு நம்ம எக்ஸாக்டா நவுனை ரீப்ளேஸ் பண்ணா கோல்ட்னஸ் தான் சொல்ல முடியும். ராப்ஃபுல் இஸ் அ adjective and complaint is a verb. ஓகே, கம்ப்ளைனன்ஸ்னா அத நவுனா யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ adverb of manner. ஸோ adverbs பத்தி வீடியோ வந்து எரர் ஸ்பாட்டிங்ல டே 7ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் இருக்கு, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ மேனர் அப்படின்னு பேசினா நீங்க எப்படி அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளேஸ்னா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ஆஃப்டர் தட் அதோட டைம் அப்படின்னும் பொழுது நேத்தா இன்னிக்கா அப்படின்ற விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கும். குவான்டிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ குவாலிட்டி பேஸ் பண்ணியிருக்கும் அட்வர்ப்ஸ். இதெல்லாம் என்ன விஷயங்கள் வரும் அப்படின்றது எல்லாமே ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தனித்தனி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு போட்டிருக்கோம். ஓகேயா? ஸோ அதை வச்சு நீங்க பார்க்கும் பொழுதே இங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் யூல் பி ஏபிள் டு ப்ரிடிக்ட். ஓகேயா? இப்போ என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இங்க வந்து மேனரை பத்தி பேசுறாங்கன்னும் பொழுது ரெகுலர்லி, carefully. So இது ரெண்டுத்துல தான் ஆன்சர் இருக்கணும். ஓகேயா? பிகாஸ் ஆல் those two words are adverbs. ஃபர்ஸ்ட் அதுதான் adverb எதுன்றத நமக்கு தெரியணும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் adverbs வந்து can qualify a verb. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து adverbs can qualify a adjective and adverbs can qualify another adverb or any part of speech except a noun or a pronoun. ஸோ இது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். சரியா? ஸோ adverbன்றது எதெல்லாம் குவாலிஃபை பண்ணும்? ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணும், ஒரு அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணும், தென் இன்னொரு ஒரு அட்வர்பையும் குவாலிஃபை பண்ணும், அண்ட் எனி பார்ட் ஆஃப் ஸ்பீச், எனி பார்ட் ஆஃப் ஸ்பீச் எக்ஸெப்ட் a noun or a pronoun. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் தவிர்த்து அது என்ன பண்ணும்? பாக்கி எல்லாத்தையுமே குவாலிஃபை பண்ணும். ஸோ ப்ரிப்போசிஷனை கூட குவாலிஃபை பண்ணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளும் அங்கே இருக்கு. ஸோ இங்க சொல்லும் பொழுது he done his work regularly. ஸோ he சொல்லியிருக்காங்க, இங்க V3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ do, ஓகே, did, சாரி, ஓகே, ஸோ do இருக்கு, does இருக்கு. பேஸ் ஃபார்மா பாஸ்ட்ல சொல்லணும்னா
டிட் நம்ம சொல்லுவோம் சரியா? V3ல சொல்லணும்னா டன் சொல்லலாம். V4ல சொல்லணும்னா டூயிங் சொல்லலாம். கரெக்ட்டா? அப்போ இங்க வந்து பாஸ்ட் அங்க டன். இப்போ டன்ன வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஒரு ஹெல்பிங் வெர்ப் கூட இருக்கணும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் ஹியர். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல. அப்ப இங்க தான் நமக்கு மேனர் 2மே இருக்கு. அப்ப என்ன ஆப்ஷன் நமக்கு கரெக்ட்டா? ஆப்ஷன் 3. ஸோ ஹி டஸ் ஹிஸ் வொர்க் கேர்ஃபுல்லி. ஓகே. ஸோ டஸ்ன்னு சொன்னா சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப டூ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தேன்ற ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு. க்ளோஸ் டெஸ்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தீங்கல்ல, மேம் டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க. பட் எப்படி வந்து அந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணோம்? ஸோ எதுல சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எஸ்எஸ்சி பேப்பர்ஸ்லாம் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்திருந்தா கண்டிப்பா இந்த டிப் தெரியும். ஏன்னா நெறைய இடத்துல ஐ கெப்ட் சேயிங் த சேம் திங். ஸோ ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணுங்க, டைமர் வச்சு பாருங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் சால்விங் சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தட் தான் சொல்லியிருப்பேன். ஸோ டூ practice it and see the results. Okay. சரி. So digital India can be the prime dash behind making a reality of the government's promise of minimum government, maximum governance. Okay. So minimum government and maximum அந்த governance வந்து இருக்கும். அவங்க எப்படி அந்த விஷயத்தை ரூல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. So you have a blank over there. So digital India பத்தி பேசியிருக்காங்க. Okay. So அதுதான் வந்து the prime இருக்கு. டேஷ் பிஹைண்ட் மேக்கிங் த ரியாலிட்டி ஆஃப் கவர்மெண்டோட ப்ராமிஸை பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் டிஜிட்டல் இந்தியா தான் பிரைம் இதுவா இருக்குன்றாங்க. ஸோ சச் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதை டிஜிட்டல் இந்தியாவை கன்வெர்ட் பண்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிக்வயர்ஸ். ஓகே. ஸோ இட்ஸ் லைக் வேர்ட் பிரேக் இருக்கு. ஓகே. ஸோ ரிக்வயர்ஸ் டெக்னாலஜி டு பி ஃபர்ம்லி டேஷ் இன்டு கவர்மெண்ட். ஸோ ஃபர்மா அதை கொண்டு வரணும் கவர்மெண்ட்குள்ள. Something that the Digital India project lists as one of its foremost objective. Okay. So எதை வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா முக்கியமான ஒரு objective-ஆ கொண்டு வராங்களோ அதுல வந்து we have to what to say work on it அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? So embedding technology into government, that is you're bringing the technology into government. Dash will do three things. Okay. So first is transform the government and make it more transparent and efficient. Okay. So எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியற அளவுக்கு அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. And transform the lives of citizens, especially those at the bottom of the dash pyramid, and make our economy more efficient and competitive. Okay. So இது எப்படி பண்ணோம்? இன்னுமே அதை எஃபிஷியண்டா கொண்டு வந்து காம்படிட்டிவா மற்றவங்களோட ஆக்கிவிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் தட் ஆர் மென்ஷன்ட். ஓகே. ஸோ கம்மா கொடுத்துருக்காங்க. இங்க அண்ட் இருக்கு. ஸோ இங்க இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஸோ 3 பாயிண்ட்ஸ் நமக்கு மென்ஷன் ஆயிடுச்சு. 2014 மெக்கன்ஸ்லி Global Institute report predicts that the large scale dash of economy through Digital India positions India with the biggest opportunity yet to accelerate the economic growth. Okay. So you would have got an idea. So இந்த அளவுக்கு டெப்தா வாசிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவ்வளோ டெப்தா வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு கிளான்ஸ். ஓகே. ஸோ பாசிட்டிவா நெகட்டிவா டென்ஸ் என்ன இதெல்லாம் தெரிஞ்சா போதும். ஓகே. ஸோ கீழே ஆன்சர்ஸை பிரிக் பண்றதுல நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மெத்தட் சொல்லியிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் ரெட் இட் ஃபார் தட். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இம்பாக்ட் இருக்கு, மைட் இருக்கு, ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அங்க என்ன யூஸ் பண்ண முடியும்? டிஜிட்டல் இந்தியா கேன் பி த பிரைம் முக்கியமான ஒரு what. Okay. So behind making a reality of government's promise, it is the prime ன்னு சொல்லியிருக்காங்க. It is adjective. அப்போ இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? ஒரு noun யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ இங்க என்ன noun யூஸ் பண்ணிருக்கணும்? prime force. வேர் ஃபேக்டர்ஸ்னா ப்ளூரல் ஆயிரும். கரெக்டா? ஸோ இங்க டிஜிட்டல் இந்தியான்னு ஒரே ஒரு சிங்குலர் விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. மைட் வந்து மோடல் பப். ஓகே. இம்பாக்ட்னா விளைவை பத்தி பேசுவாங்க. அப்போ என்ன சொல்லலாம்? டிஜிட்டல் இந்தியா கேன் பி த பிரைம் ஃபோர்ஸ் பிஹைண்ட் மேக்கிங் த reality of government. Okay. So next one. Next வந்து நம்ம இந்த blank fill பண்ணோம். ஸோ இங்க என்ன வரும்? To be firmly dash into government. ஸோ அதை வந்து firmly embedded into government because embedding technology clue word. ஸோ option 2 அதை வந்து நம்ம கொண்டு வரதை பத்தி சொல்றாங்க. ஸோ இதுக்கு தான் ஃபுல்லா ரீட் பண்ண சொல்லி சொன்னேன். Next one. Okay. So embedding technology into government dash will do three things. So embedding technology into government. Okay. So this particular technology into government, offices, details, processes, hierarchies. Hierarchies na ranks சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. Processes will be three things. Okay. So என்னெல்லாம் சொல்ல போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு இங்க அதோட processes பத்தி சொல்லலாம். Okay. Because which is singular in form also. So next one. இந்த blank fill பண்ணும். சரியா? ஸோ இந்த blank என்ன வரும்னு பார்க்கலாம். அப்போ இட் இஸ் மோர் டிரான்ஸ்பரண்டா கொண்டு வந்துடும். அந்த த்ரீ திங்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அப்போ இங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் த லைஃப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் எஸ்பெஷலி தோஸ் அட் த பாட்டம் ஆஃப் த
mythical, proverbial, hypothetical, classified. ஸோ என்ன யூஸ் பண்ண முடியும்? adjective தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க classified-உம் adjective-ஆ யூஸ் பண்ணலாம். பட் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா classify பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சரியா? ஸோ hypothetical-ஆ இருக்குன்னா சிச்சுவேஷன் என்ன நடக்கும்னே தெரியாதுன்ற மாதிரி hypothetical question சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ அதை சொல்லுவாங்க. proverbial-னா எக்ஸாக்டா வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்ற மாதிரி ஒரு ப்ராவர்ப்ஸ். ஓகே, ஒரு என்ன சொல்றது, இப்போ நம்ம ப்ராவர்ப்ஸ் பார்ப்போம்ல, ஸோ பேசி, ஸோ அந்த பழமொழி மாதிரியே ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு சொல்லலாம். வேர் இது வந்து இட் இஸ் லைக் சம்திங் எஸ்பெஷலி தோஸ் அட் த பாட்டம் ஆஃப் த proverbial pyramid and make our economy more efficient and competitive. So possibility இது இருக்கு. So mythical அப்படின்னு சொன்னா, மித்துன்னு சொன்னா என்னது, சம்திங் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லலாம். இங்க கட்டுக்கதையை பத்திலாம் எதுவும் சொல்லல. ஓகே, ஸோ more possibility is option 2 தான் நமக்கு சொல்ல முடியும். So next one is you have a blank here. The large scale you need a noun. சரியா? So noun-னா enhancement இருக்கு, anticipation, adaptation and monitoring. So என்ன பண்ண முடியும்? ஓகே, ஸோ ப்ரிடிக்ட்ஸ்னா என்னது, ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், ஆன்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ நான் என்ன யூஸ் பண்ண முடியும் இங்க, which is option 2, future என்னன்னு predict பண்ணியிருக்காங்க நம்மளுது. noun that can be used is option 2. ஸோ எல்லாமே நமக்கு அந்த பர்டிகுலர் பேராகிராஃப்லேயே கண்டென்ட் இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ண பிறகு ஐ டென்ட் டேக் மச் டைம் இன் சால்விங் த பர்டிகுலர் கொஸ்டின். ஓகேயா? ஸோ அதுக்காக தான் ரீட் பண்ண சொல்லி சொன்னேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you guys in the next video. Have a very great day. Thank you.